ஸோ எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி கடற்கடன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இருந்தாலும் அவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. இப்போ அணித்தலைவரான அன்புவேல் வந்து இப்போ நன்மை எடுத்து பேச போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் பி அன்பு. நான் இப்போது நண்பருக்கு வணக்கம் சொல்கிறேன். இந்த செல்ஃபோன்கள் வந்து அந்த தகவல் தொடர்பு முறையை மாற்றிவிடும். அவங்க காலத்தில் எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறவங்க பேசினாலே லேண்ட்லைன் செல்ஃபோன் அப்புறம் அந்த லெட்டர் வச்சு தாங்க பேசுவோமே. இப்போ ஒருத்தங்க வீட்டில் விசேஷமோ ஒருத்தங்க காயம் அது மாதிரி ஏதாவது பிரச்சனை விசேஷம் அதெல்லாம் வந்துச்சுன்னா நம்ம முன்னாடி அந்த லேண்ட்லைன் செல்ஃபோனும் அந்த லெட்டருமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அப்புறம் இந்த செல்ஃபோனில் வந்து பல்வேறு நன்மைகளும் வரும்போது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான மக்கள் இந்த செல்ஃபோனின் நன்மையை பற்றி சொல்லிடுறாங்க. இந்த செல்ஃபோனின் ஒரு முக்கிய நன்மை என்னவென்றால் அந்த ஃபோன் பேசுகிற அந்த முறையை வந்து எளிதாகவும் மலிதாகவும் ஆக்குகின்றன. அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போலாம் ரொம்பவே கம்மியான விலையின் காரணமாக வந்து இந்த செல்ஃபோன் வந்து மலிவு தொலைத்தொடர்பு புரட்சிக்காக 95% மக்கள் இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அப்போனா இந்த செல்ஃபோன் நன்மையாக தானே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த செல்ஃபோன் நம்ம தொடரோம்ல யூஸ் பண்ணுறதுனால நம்ம நண்பர் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பயனாளர்கள் அவங்க கிட்ட நம்ம எப்போ வேணாலும் பேசிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் எங்கேயோ டூரு எங்கே போகிறோன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நாங்கள் டூர் போகண்டா அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவங்க நம்ப மாட்டாங்க. அவங்க வேணால் கேமரா தான் வாங்கிடுவாங்க. இப்போலாம் அப்படி இல்லைங்க. நிறையா போனாலே சும்மா சாதாரணமாக ஃபோனில் வீடியோ எடுத்துக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ கால் செல்லு ஃபோன் பேசுறது அது மாதிரி செல்ஃபோனில் நிறைய நன்மை இருக்குங்க. இப்போ ஏதோ இந்த கல்வியில் வந்து ஏதோ இந்த செல்ஃபோனில் வந்து நன்மை தாங்க இருக்குது. பல்வேறு தலைப்புகளில் அறிவு அல்லது அந்த தகவல் நியூஸ் செய்தியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செல்ஃபோன் ரொம்பவே யூஸ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த செல்ஃபோனில் வந்து நம்மளோட டீச்சர்ஸ் வந்து நமக்கு நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கணுன்னே மிஸ்டு கால் அதெல்லாம் 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு கொடுக்க சொல்கிறாங்கங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு நல்லதாகவே இருக்குங்க. அப்புறம் வந்து செல்ஃபோன் நம்மளுக்கு எடுக்கலாங்க, நம்மளே தாங்க நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ பக்கத்து வீட்டில் ஏற்றவங்க கேம் வச்சுருக்காங்க, அதை வந்து நம்மளும் ஏற்றக்கூடாது. ஏற்றுறது தப்பு இல்லை, 10 நிமிஷம் விளாடணும் அவளை வச்சிடணும். ஒரு இதுக்கும் நினைக்கிட்டால் பைத்தியமாக தான் போவீங்க. செல்ஃபோனை நன்மையான வழியில் யூஸ் பண்ணால் ஏன் ஒரு கட்டத்தில் இருக்கும். நீங்கள் நிறைய பேர் தீமையான வழியில் தான் யூஸ் பண்ணுறீங்க, இனிமேலும் நன்மையான வழியில் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் செல்ஃபோன் வந்து கல்லூரிகள் பள்ளிகள் படங்கள் புகைப்படங்கள் உரை போன்ற வடிவங்களில் அப்போது தாங்க அந்த ஆன்லைன் கல்வின்னு ஒன்று வந்துச்சு. அந்த கொரோனா அதனால் வந்ததுனால தாங்க நிறைய பசங்களுக்கு ஒரு பாதிப்பு அது மாதிரி இறந்தாங்க. அதனால தாங்க இந்த எங்கள் டீச்சர்ஸ் அப்புறம் கவர்மெண்ட்டு எங்கள் பசங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் பார்த்து அப்போது தாங்க ஆன்லைன் வகுப்புன்னு ஒன்று வந்துச்சு. இப்போ சமூக ஊடகத்தில் வந்து நம்ம அப்பா அம்மாலாம் வேலை செய்கிறதுக்கு வந்து இந்த வீட்டிலேருந்து வேலை செய்கிறதுக்கு இந்த செல்ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த செல்ஃபோன் ஃபோன் பேச மட்டும் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்ஸ்டாகிராமு வீடியோ கூகுளு யூடியூப்பு அது மாதிரி நிறைய வாட்ஸ்அப் அது மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் இந்த செல்ஃபோனை தாங்க யூஸ் பண்ணுறாங்களே. இப்போ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்பா அம்மா மட்டும் மகிழாமல் நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க வீட்டெலாம் அனுப்பிச்சு அவங்களையும் மகிழ வச்சு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. இதெல்லாம் இந்த செல்ஃபோன் வந்து நமக்கு வந்து வழங்கிடுது. அப்போ வந்து வியாபாரத்தை எப்படி இருக்கலாம். முன்னாடியெல்லாம் வந்து நம்ம கடையிலலாம் கூட்டமே கூடாது, பெரிய பெரிய கடையில் தான் போவோமே. ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. நம்ம வந்து சாதாரணமாக வந்து இந்த யூடியூப்பில் இது எங்கள் காய்கறி தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் போதுங்க, கூட்டம் பிச்சுக்கிட்டு தள்ளுங்க. அப்புறம் வந்து செல்ஃபோன் வந்து நம்ம டீச்சர்ஸு ஏதாவது இது கொடுக்குறாங்கன்னா நம்ம நல்லா புக் வாங்க போவோம், ஆனால் கையில் காசு இல்லை அப்படியே வந்துடுவோம். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லைங்க. அப்படி போயிட்டு கையில் காசு இல்லைனாலே நம்ம இந்த இது பண்ணிடலாங்க, ஜிபே பண்ணிக்கலாங்க. அதெல்லாம் அப்போலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இனிமேல் இந்த செல்ஃபோனை நன்மையான வழியில் யூஸ் பண்ணுங்க, தீமையான வழியில் யூஸ் பண்ணக்கூடாது என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.